வெல்கம் டு ஃபேட்டிமா குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரி மசாலா. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 3 சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகா 2, கடுகு, சீரகம், அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இவ்வளோ தான் தேவை. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்தப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது லைட்டாக ப்ரௌன் ஆகிற டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், காஞ்ச மிளகாய், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு 1/2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கா. அப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. மசாலா நல்லா திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆறுனுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிரும். இது கமர்ஷியலாக பண்ணுறவங்க இல்லை கடலை மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க. நம்ம அதெல்லாம் சேர்க்கலன்னா கூட நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையான பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.